கொண்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் ஆள் தத்துவம் உள்ள ஒரு தேவன் இல்லை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா சில ஆதாரங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக வேதத்திலிருந்து பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த சாட்சிகளை நம்ம யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன, அவர் தான் நல்லா படித்தவன்றதை நம்முடைய பிதாவாகிய தேவனே நமக்கு காமிச்சு கொடுத்துருந்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்படி பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் கேட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தேவனாக இருந்தார்னா, அதாவது ஆள் தத்துவம் உள்ள ஒரு தேவனாக இருந்தார் அப்படின்னா அவங்க மேலே விசுவாசம் வைக்கணும் இல்லையா. இதெல்லாம் கடவுளுக்குரிய ஒரு சில தன்மைகள், ஒரு சில கணங்கள், ஒரு சில மேன்மைகள். இது எல்லாமே அப்படின்னா அவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டு பேர் மேலே வச்சா போதுன்றதை நம்ம வசனத்தை வச்சு படிச்சுக்கிட்டோம். யார் ரெண்டு பேர்? பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி நமக்கு ஜீவன் கிடைக்கணும் அப்படின்னா யார் ரெண்டு பேர்? பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவன் சொல்லக்கூடிய ஆள் தத்துவமுள்ள ஒரு கடவுளாக உலகம் பாவிக்கும் போது அப்படிப்பட்ட ஒருவருக்கு வேதத்துக்குள்ள எந்த ஒரு வல்லமையும் அதிகாரமும் இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமா எந்த கிரியையும் நம்ம செய்யக்கூடிய வகையில் அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்புறமா கிருபையும் சமாதானமும் நம்முடைய பிதாகிய தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிடைக்கின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி சபைகளுக்கு அறிமுகப்படுத்தும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிதாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அறிமுகப்படுத்தினாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். யாரை அறிகின்ற அறிவில் வளருன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்முடைய ஐக்கியம் பிதாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. பண்புக்குரிய சகோதரர்களே, அவர் ஆள் தத்துவம் இல்லை, ஆள் தத்துவம் உள்ள கடவுள் தேவன் அல்ல என்பதற்கு இன்னும் நிறைய சாட்சிகள் நாம் பார்த்துருந்தோம். சரிங்களா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம அநேகருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல ஆவியானவர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது எழுத்துல. சரிங்களா. ஆனால் அந்த ஆவியானவர் சொல்லக்கூடிய ஆள் தத்துவமுள்ள தேவன் இல்லைன்னு நமக்கு தெளிவுபடுத்தாச்சு பைபிள்ல இருந்து. ஆனால் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கட்டாயமாக சந்தேகங்கள் வரும். அது நியாயமான ஒரு சந்தேகம் இல்லையா. அப்போ ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்குது, அதுக்கு என்ன பதில் வேதம் சொல்லுது அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா இன்றைய நாளை கவனிக்க போகிறோம் இல்லையா. அதை கவனிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாகம் ரொம்ப முக்கியமான பாகம். என்ன புரிஞ்சுக்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் மூன்றாம் பாகத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட், அதை குறித்து என்ன பண்ண போறோம்னா நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா. அப்ப கடந்த ரெண்டு பாகத்தில் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஆவியானவர் சொல்லக்கூடிய ஆள் தத்துவமுள்ள தேவனாக உலகம் பாவிக்கும் போது உலகம் நினைச்சிட்டு இருக்கும் போது அது இல்லைன்னு சொல்லி வேதம் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பரிசுத்த ஆவி என்னன்றதை புரிஞ்சுக்க வரும். என்னன்றதை புரிஞ்சுக்கும் போது நமக்கு என்ன புரிய வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப ஆவியானவர் எழுதப்பட்டிருக்குல்ல, அவர் எழுதப்பட்டிருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா. உள்ள பாடத்துக்குள்ள கடந்து போயிடலாமா? கடந்து போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார் முதல்ல இந்த பரிசுத்த ஆவி குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாகத்துக்குள்ளாக நம்ம கொஞ்சம் நிதானமாக போக வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால சகோதரர் இந்த வசனத்தை படிக்கிறார். கொஞ்சம் காதில் நீங்கள் கேளுங்க. நீங்களும் பைபிளில் வாசிட்டே வாங்க. நானும் அந்த வசனத்தை படிக்கிறேன். இதில் ஏதாவது குறைபாடுகள் தவறுகள் இருக்கிறதுனா நீங்கள் சொல்லலாம். சரியா? படிங்க சகோதரர். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பார்த்தீங்களா? இப்போ சகோதரர் படிச்சாங்க இல்லையா. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க. இதோ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் தரிப்பிக்கப்படும் வரையில் எருசலேமிலே இருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நான் படித்தேன். இதில் யார் படித்தது ரைட்டு? அப்போ நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்காக இன்னும் ஒரு டைம் படிச்சிடலாமா? படிங்க சகோதரர். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம்
பாத்தீங்களா? மறுபடியும் நான் படிக்கட்டுமா? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் சகோதரர் படிச்சார். நான் எப்படி படிச்சிருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினவரை அப்படி நான் படிச்சிருந்தேன் இல்லையா? அப்போ நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்னா, நான் படிச்சது தப்பு, சகோதரர் படிச்சது தான் ரைட்டு இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வேதத்தில் இதை நான் ஏன் கொடுக்கப்பட்ட வசனத்தை திரும்ப படிக்க சொன்னேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேகர் வசனத்தை நல்லா பார்க்குறாங்க, காதுகளில் வாங்கிக்கிறாங்க, ஆனால் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இதுதான் முக்கியம். அப்படின்னா வசனத்தை நல்லா கவனிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் அல்ல. அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா எதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன், அவ்வளவுதான். இது அநேகர் எப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினவரைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் தவறு. இந்த வசனம் கரெக்டு, நீங்க பார்த்தது கரெக்டு, கேட்டது கரெக்டு, புரிந்து கொண்டது தவறு. பண்புக்குரிய சகோதரர்களே, மறுபடியுமாக கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் படித்து பாருங்க இல்லையா? அப்போது நம்முடைய பிதாகிய தேவன் சொன்னது இது மட்டும்தான். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை அது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போது அனுப்புகிறேன்னு சொன்னார்ல, அது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன். இட் இஸ் அ பவர் ஃப்ரம் மோஸ்ட் ஹை. அதைத்தான் பிதாகிய தேவன் கொடுக்கன்னு சொன்னாரே தவிர, அவரும் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தத்துவம் உள்ள கடவுளை, ஒரு தேவனை அவர் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. அப்ப இவ்வளவு தெளிவாக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும் போது, ஆள் தத்துவம் உள்ள கடவுள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கும் போது, பரிசுத்த ஆவி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது உன்னதமான பிதாவாகிய தேவனுடைய வல்லமை, பவர், அதிகாரம். அந்த வல்லமையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா? அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியை அக்னிக்கு ஒப்பிட்டு எல்லா இடங்களிலும் நம்முடைய ஆண்டவர் பேசியிருந்தான்றையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்துன்னு சொல்லல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. புரிஞ்சுங்களா? அப்படின்னா இது வல்லமை. எது? பரிசுத்த ஆவின்றது பிதாவாகிய தேவனுடைய வல்லமை. நம்ம அதிகமாக கனம் கொடுக்க வேண்டியது பரிசுத்த ஆவிக்கு. ஏன்னா அது தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை நம்ம அவமாக்கணும், தவறா புரிஞ்சுக்கிட்டோம், கனவீனப்படுத்தணும் அப்படின்னா அது பிதாவை கனவீனப்படுத்துற மாதிரி, பிதாவை அவமானப்படுத்துற மாதிரி. அதனால தான் ஆண்டவர் இவ்வளோ ஜாக்கிரதையா வேதத்துக்குள்ள பரிசுத்த ஆவியை குறித்து எழுதி கொடுத்துருக்கான்றதை நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்போ இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவின்றது பிதாகிய தேவனுடைய வல்லமைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. செகண்ட் பாயிண்ட், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவியானோட வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்குது. பழைய ஏற்பாட்டிலேயே தேவனுடைய வல்லமை இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா? சிம்சோன் என்ன பண்ணாரு? சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சார். காரணம் என்ன? அவர் மேல பரிசுத்த ஆவி வல்லமை இறங்கினதுனால பண்ணி காமிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? கழுதையுடைய பச்சை தாடையை வச்சு 1000 பேரை சாகடிச்சார். என்ன காரணம்? தேவனுடைய வல்லமை அவர்கிட்ட இருந்ததுனால, இறங்கினதுனால அப்படின்னு நமக்கு சொல்லி காமிச்சார் இல்லையா? படிக்கலாமா? சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 9ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாயினும் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. பாத்தீங்களா? அப்போ தேவனுடைய ஆவி இறங்கினதுனால தான் அந்த விஷயங்களை செய்ய முடிச்சுன்ற அவர் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அடுத்தது நியாயாதிபதிகள்ல 15ஆம் அதிகாரத்துல 14-15. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அவன் லேவி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தீர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுத்து போயிற்று. பாத்தீங்களா? ஸோ கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவி
இறங்கினால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சுன்றத அவர் தெளிவாக சொல்லி காமிச்சான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா பரிசுத்த ஆவின்றது உன்னதமான தேவனுடைய வல்லமைன்றதை நீங்கள் மறந்துடாதீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம உள்ள இறங்க போகிறோம். நம்முடைய வேதத்தில் ஆவின்ற சொல் 713 தடவை இடம்பெற்றிருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆவியான்ற வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டுச்சு. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? அப்போ அடுத்த பாயிண்ட், பழைய ஏற்பாட்டில் ஆவியான்ற வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ருவாச்னு சொல்லக்கூடிய எபிரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு இல்லையா? ருவாச், RUACH, ருவாச்ன்ற எபிரேய வார்த்தையிலிருந்து ஆவியான்ற வார்த்தைகளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா ருவாச்சுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காற்று அல்லது ஆவின்னு சொல்லி அர்த்தம். ருவாச்சுக்கு காற்று அல்லது ஆவின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்படின்னா எப்படி மொழிபெயர்த்துக்கிறாங்க? அதை சில இடங்கள்ல ஆவின்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க, சில இடங்கள்ல ஆவியானவர் மொழிபெயர்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் என்ன மீனிங் அதுக்கு? காற்று அல்லது ஆவிதான் அர்த்தமே தவிர ஆவியான அர்த்தம் அது கிடையாது. சரிங்களா? அப்படின்னா அடுத்த பாயிண்ட், இந்த ருவாச்சை வேற எப்படிலாம் மொழிபெயர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவாசம், மனம், முகர்தல், காற்று அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்திராமத்தில் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆதியாமத்தில் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதுக்கப்புறமா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எல்லா இடங்களிலும் இந்த ருவாச் என்ற வார்த்தைகள் காற்று அல்லது ஆவி, சுவாசம், மனம், நுகர்தல் இப்படிதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே அக்ரணை வார்த்தைகள். அப்போ ருவாச்சின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை எப்படிதான் மொழிபெயர்க்கணும்? அக்ரணையாக தான் மொழிபெயர்க்கணுமே தவிர உயர்திணையாக என்ன பண்ணக்கூடாதுன்னா மொழிபெயர்க்க கூடாதுன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மறுபடியும் பழைய ஏற்பாடு மட்டும் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி காமிக்கிறோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதத்தில் மொத்தம் 713 தடவை ஆவின்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஆவியானன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ருவாச் சொல்லக்கூடிய எபிரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ருவாச்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, காற்று அல்லது ஆவின் தான் அர்த்தம். ஆனால் இந்த வார்த்தை அக்ரணை வார்த்தை. இது எப்படி மொழிபெயர்த்துக்காங்கன்னா உயர்திணைக்கு மொழிபெயர்த்துக்கிறாங்க. நம்பர் 1 பாயிண்ட். சரிங்களா? இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடலாம். ஸோ புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆவியான்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்குது. புதிய ஏற்பாடு எந்த மொழி எழுதப்பட்டுச்சு? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு. அப்படின்னா இந்த ஆவியான்ற வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் எந்த வார்த்தையிலிருந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூமா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்த்திருக்காங்க. PNEUMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா இந்த நியூமாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காற்று அல்லது ஆவின் தான் இதுக்கும் அர்த்தம். சரிங்களா? இந்த நியூமான்ற வார்த்தையை எப்படிலாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவி, காற்று, ஆவின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது புதிய ஏற்பாட்டில். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு மொத்தமாக ஆவியான்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்குது. பழைய ஏற்பாடில் இந்த ஆவியானவரை எந்த வார்த்தைன்னு மொழிபெயர்த்தாங்க? ருவாச் என்ற வார்த்தை. புதிய ஏற்பாடில் ஆவியான்ற வார்த்தைகளை எந்த வார்த்தைன்னு மொழிபெயர்த்தாங்க? நியூமான்ற வார்த்தைன்னு மொழிபெயர்த்தாங்க. ருவாச்சுக்கு என்ன அர்த்தம்? காற்று அல்லது ஆவி. நியூமாக்கு என்ன அர்த்தம்? காற்று அல்லது ஆவி. இதை மொழிபெயர்ப்பாளர்கள், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, இதை டிரான்ஸ்லேட்டர்ஸ் எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயர்திணைக்கு மொழிபெயர்த்துட்டாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்திருக்கும். என்ன கேள்வி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரரே, நீங்கள் சொன்ன இந்த பேக்ரவுண்ட் கிராமர்லாம் ஓகே,
இதை வேதத்திலிருந்து நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதம் தான் இவ்வளோத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. இன்னும் நீங்கள் கேட்கக்கூடிய பதிலும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போது இந்த ருவாச்சும் சரி நியூமாவும் சரி அக்ரணி வார்த்தைகள், அது உயர்தின வார்த்தை அல்லன்றதை இப்போ வேதம் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா நிரூபிக்க போகுது. நல்லா தெளிவாக என்ன பண்ணுங்கன்னா அவனுடைய வசனங்களை நல்லா கவனிங்க. சரிங்களா? படிக்கலாமா? பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. பாத்தீங்களா? யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா மொழிபெயர்த்துட்டாங்க. ஆக்சுவலா இது எந்த வார்த்தை? நியூமான் சொல்லக்கூடிய கிரீக் வார்த்தை. எப்படி மொழிபெயர்த்துக்கணும்? அதை அக்ரணிக்கு தான் மொழிபெயர்த்துக்கணும். எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க? அதை உயர்திணைக்கு மொழிபெயர்த்துட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. இது யாரும் என்ன பண்ண வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அப்படி இருக்கட்டும் இல்லையா? இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ருவாச்சும் இந்த நியூமாவும் அக்ரணி வார்த்தைகள். இதை எப்படி தான் மொழிபெயர்க்கணும்னா அக்ரணிக்கு தான் மொழிபெயர்க்கணும். எதுக்கு மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னா உயர்திணைக்கு மொழிபெயர்க்க கூடாது. ஆனால் இதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, மொழிபெயர்த்தவர்கள் உயர்திணைக்கு மொழிபெயர்த்துட்டாங்க. அதுக்கு உதாரணமாக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ யோவான் 14-17 படிச்சிருக்கோம். இந்த இடத்துல சத்திய ஆவியானவர்னு போட்டாங்க, உயர்திணைக்கு போட்டாங்க. ஆக்சுவலாக எப்படி போட்டிருக்கணும்? சத்திய ஆவின்னு தான் போட்டிருக்கணும். நீங்கள் ஒரிஜினலாக கிரீக்கில் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டிருக்கோம். அது மாற்றமே கிடையாது. இருந்தாலும் எனக்கு கிரீக் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி சில பேர் சொல்லலாம் இல்லையா? அவங்களுக்காகவே நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் தெளிவுபடுத்தி வச்சிருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை சார்ந்த ஒரு உண்மையான இன்னொரு வசனம் என்ன பண்ண போகுதுன்னா கண்ணுக்கு முன்னாடி வரப்போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ருவாச் நியூமா அக்ரணி வார்த்தைகள். அக்ரணியாக தான் மொழிபெயர்க்கணுமே தவிர உயர்திணையாக பண்ணக்கூடாது. ஆனால் யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உயர்திணைக்கு மொழிபெயர்த்துட்டாங்க. சரி, மொழிபெயர்த்துட்டாங்க, ஓகே. அப்படின்னா நியாயமாக வேதத்தை மொழிபெயர்க்கக்கூடிய எல்லாருமே எல்லா இடங்களும் நியாயமாக தானே எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். இப்ப நீங்களே அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. படிக்கலாமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும். பாத்தீங்களா? இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும். நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே ஒரு பதம், இதே ஒரு வார்த்தை எங்க ஏற்கனவே படிச்சிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 14-17 படிச்சிருந்தோம். அங்க என்ன படிச்சோம்னா சத்திய ஆவியானவர்னு படிச்சோம். அப்போ யோவான் 14-17 எழுதப்பட்ட அதே வார்த்தை 1 யோவான் 4:6 வரும்போது என்ன எழுதப்பட்டுச்சு? சத்திய ஆவின்னு எழுதப்பட்டுச்சு. ஏன் இந்த வித்தியாசம்? நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை மொழிபெயர்த்தது உலகத்தில் உள்ள மக்கள் தான் தவிர தேவனுடைய வல்லமை வாங்கி தேவன் யாரு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு உண்மை தெரிந்த பிள்ளைகள் மொழிபெயர்க்கல. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இதை மொழிபெயர்த்தது கூட ஒரு புறஜாதி மனுஷன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னோட கேள்வி மட்டும் வேதத்திலிருந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கேள்வி? யோவான் 14-17 சத்திய ஆவியானவர் எழுதப்பட்டுச்சு. அதே பதம் 1 யோவான் 4:6 சத்திய ஆவி எழுதப்பட்டுச்சு. ஏன் இந்த வித்தியாசம்? இதுதான் கேள்வி. புரிஞ்சுங்களா? நான் ஏன் ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இது முக்கியமான அடிப்படையான டாக்டரின் கொள்கை, உண்மை. அது மாறிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில்? என்ன கேள்வி மறுபடியும் கேட்டீங்கன்னா மறுபடியும் அதே கேள்விதான். யோவான் 14-17 சத்திய ஆவியானவர்னு எழுதுனாங்க. அப்போ இதே மாதிரி வேற எங்கெல்லாம் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் அதே மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கணும். அதான் நீதி, அதான் உண்மை, அதான் தர்மம். ஆனா அப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4:6 அப்படி மொழிபெயர்க்கப்படவில்லை. ஏன் அப்படி மொழிபெயர்க்கப்படவில்லை? அதான் கேள்வி. அப்ப அதுக்கான உண்மை கண்டுபிடிக்கலாமா? இப்ப அந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. 1 யோவான் 4:6 மறுபடியும் படிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இந்த 1 யோவான் 4:6 மேலே வந்து சத்தியாவின் போட்டிருக்கு ஒரு லைனில். அதை சத்திய ஆவியானவர் மொழிபெயர்த்திருந்தாங்க அப்படின்னா கீழே வஞ்சக ஆவி வருது இல்லை, அது என்னன்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கணும்? வஞ்சக ஆவியானவர் மொழிபெயர்த்திருக்கணும். ஏற்கனவே சாத்தானால ஏகப்பட்ட குழப்பங்கள், இந்த குழப்பம் உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ரொம்ப ஞானமா மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, மொழிபெயர்த்த அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அழகா ஞானம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை மொழிபெயர்த்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே சத்தியாவின் வந்திருக்கு இல்லையா, கீழே வரும்போது வஞ்சக ஆவின்னு எழுதப்பட்டுச்சு. அதுவே மேலே சத்திய ஆவியானவர் மொழிபெயர்த்துட்டாங்க அப்படின்னா கீழே வரும்போது வஞ்சக ஆவியானவர் மொழிபெயர்த்திருக்கணும். இதை வந்து வரக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்லி தான் மேலே சத்தியாவின்னு சொல்லியும் கீழே வஞ்சகாவின்னு சொல்லியும் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இதை எழுதினாங்களே தவிர இது ஆண்டவர் வந்து அனுமதி கொடுத்த விஷயங்கள்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் நம்முடைய பிதாகிய தேவன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்டான மெய்தேவன், அவர் அனுப்பின குமாரன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி, உன்னதமான தேவனுடைய வல்லமை, ஹோலி ஸ்பிரிட். சரிங்களா? அப்ப மூன்றாவது ஆள் தத்துவம் உள்ள கடவுள் இல்லை என்பதை இன்னும் ஆணித்திரமாக நம்முடைய வேதத்துக்குள்ள நிரூபிக்கப்பட்டிருக்குதுன்றதையும் நீங்க மறந்துடக்கூடாது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, உங்க மனசுல ஓடிட்டு இருக்கக்கூடிய அடுத்த சந்தேகங்கள் அப்படின்னா தேற்றவாளன் எழுதப்பட்டிருக்குது, அதுக்கு என்ன பதில்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி உள்ள வந்துருச்சு இல்லையா, அந்த வசனத்தையும் இப்ப நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அப்ப இது வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. நம்முடைய வேதத்தில் ருவாச் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தை, நியூமான்ற வார்த்தை கிரீக் வார்த்தை. இந்த 2 வார்த்தையும் அக்ரணை வார்த்தைகள். இந்த 2 வார்த்தையில் இருந்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவி, ஆவியான்ற வார்த்தைகளை மொழிபெயர்த்துருக்காங்க. இந்த 2 வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான், காற்று அல்லது ஆவி. அப்போ ரெண்டுமே அக்ரணை வார்த்தைகள். எங்கெங்கெல்லாம் பைபிளில் ஆவியான வந்திருக்குதோ அந்த எல்லா இடங்களிலும் என்ன வந்திருக்கணும்? ஆவியும் தான் வந்திருக்கணுமே தவிர ஆவியானவன் வந்திருக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் ஆவியான்ற வார்த்தை வந்திருக்குல்ல, அந்த எல்லா இடத்துலையும் தமிழ் பைபிளில் மொழிபெயர்க்கும் போது ஆவின் தான் வந்திருக்கணுமே தவிர ஆவியானவன் சொல்லி மொழிபெயர்க்க கூடாது. இது டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய தவறுகளை தவிர இது தேவனுடைய தவறுகள் அல்ல. தேவன் உண்மையை ஏற்ற காலங்களில் வெளிப்படுத்திட்டு இருக்கான்றதை நீங்க மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ தேற்றவாளனுக்கு என்ன பதில் படிக்கலாமா? வசந்த படிச்சுட்டு வரலாம். முதல்ல யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அதே மாதிரி 17ஆம் வசனம் 26ஆம் வசனம். 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல தேற்றவாளன் அதாவது கம்ஃபர்டர் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அநேகர் வந்து இது ஆள் தத்துவம் உள்ள ஒரு தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கருதிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேற்றவாளன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு தேவன் நம்ம சொல்ல முடியுமா? நியாயமான கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். தேற்றவாளன் சொல்லி எங்க எழுதியிருந்தாலும் தேவன் சொல்லி நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்க, ஒத்துக்க முடியாது. படிக்கலாமா? இந்த இடத்துல தான் நீங்கள் தேற்றவாளன் பார்த்துருக்கீங்க. இன்னும் 3 தேற்றவாளர் இருக்கிறாங்க பைபிளில். படிக்கலாமா? பாருங்க, யோபு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யோபு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டு உண்டாக்குகிற தேற்றவாளர். பார்த்தீங்களா? யோபுடைய 3 நண்பர்களை பார்த்து யோபு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அலட்டு உண்டாக்குகிற தேற்றவாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 3 பேரும் தேவன் சொல்லி ஒத்துக்க முடியுமா நம்மளால? அப்படின்னு அப்படி கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா வேதத்தை நிதானிக்கணும்ன்றதுன்னு சொல்ல ஆரம்பிப்போம்ல, அதான் இங்கேயும் கரெக்ட் இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவி என்பது உன்னதமான தேவனுடைய வல்லமை. நீங்க அதை மறந்துடவே கூடாது. இந்த வல்லமையை கொண்டு போய் ஒரு ஆள் தத்துவமுள்ள கடவுள்னு சொல்லி தவறாக புரிந்து கொண்டோம் அப்படின்னா அது நம்முடைய தவறு.
இப்படி தவறாக தான் நான் புரிந்து கொள்வேன்னு சொன்னோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. நமக்கு எந்த காலத்திலுமே மன்னிப்பு கிடைக்காதுன்றத ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால வேதத்தை கையாளுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா அன்போடு பணிவோடு ஆண்டோட சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதை சொல்லி காமிக்கிறார். பாருங்க, இதை குறித்து எங்க பேசலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வாக்கை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அருமையா அழகா சொல்லி காமிச்சிருக்காரு. மனுஷகுமாரனுக்கு விரோதமா பேசினா கூட நான் மன்னிச்சிடறேன்னு சொல்றாரு. ஆனால் பரிசுத்த ஆவி, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வார்த்தைகளை அநேகர் ரொம்ப வேகமா படிச்சு அப்படியே போயிடுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் என்ன மிஸ்டேக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியை தான் ஆவியான சொல்லக்கூடிய கடவுள் தேவன் சொல்லி வணங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனா பரிசுத்த ஆவின்றது ஆள் தத்துவம் கிடையாது. பரிசுத்த ஆவின்றது ஒரு அக்னி வார்த்தை. இது தேவனுடைய உன்னதமான தேவனுடைய வல்லமை. அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்க ஆளா தேவனா கடவுளா மாத்துறீங்கன்னு சொல்லி தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த இடத்துல. எந்த இடத்துல? மத்தேயு 12:32 ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்டாரு? மனுஷகுமாரனுக்கு விரோதமா பேசினா கூட நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் அந்த இடத்துல? சொல்லலையே. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசினா நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. பரிசுத்த ஆவின் தான் சொன்னாரே தவிர ஆவியானவர் சொல்லவே இல்லை. அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தைகள் ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, அப்படிதான் இருக்கணுமே தவிர நம்ம கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆனா உலகத்துல சாத்தானுடைய வஞ்சகமான தந்திரத்தின் மூலமாக இது கூட்டப்பட்டுச்சு. எப்படி கூட்டப்பட்டுச்சு? ஆவியானவர் என்று கூட்டப்பட்டுச்சு. அப்ப ஆவியானவர் சாத்தானுடைய பரிபூர்ணமான உபதேசம், அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நம்முடைய தேவன் வேதத்துக்குள்ள தெளிவுபடுத்திட்டாரு. அப்ப தேற்றவாளனுக்கு என்ன பதில்? மறுபடியும் வசந்த படிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை. பாத்தீங்களா? கேட்டீங்களா? நல்லா, பிதாவை வேண்டிக் கொள்வேன். பிதாவை வேண்டிக் கொள்வாரா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது சத்திய ஆவி, ஆவியானவர் சொல்லல, செகண்ட் வார்த்தையை மட்டும் தான் எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி அடையாளப்படுத்தினாரு? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன். அப்படின்னா இந்த இடத்துல சத்திய ஆவிதான். அப்ப தேவனுடைய வல்லமை அதை எப்படி உருவகப்படுத்திருக்காருன்னா கம்ஃபர்டர், தேற்றவாளன் சொல்லி உருவகப்படுத்தி வச்சிருக்காரு. என்ன அர்த்தம் அதுக்கு? இதுக்கு பாராக்ளீட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டிங், ஸ்ட்ரென்தனிங் சொல்லி அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேற்றவாளனுக்கு, கம்ஃபர்டருக்கு பாராக்ளீட்டோஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டிங், ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இல்லையா? அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு வேளை எனக்கு தண்ணி தாகம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், குடிக்கிறதுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். அப்போ நான் தண்ணி குடிக்கலன்னா நான் மறிச்சு போயிடுவேன், அந்த ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ நான் தண்ணி குடிக்கலாம் மறிச்சு போயிடுவேன்ல. அப்போ இந்த இடத்துல என்ன தேற்றுனது எது? வாட்டர், தண்ணி. அப்ப என்ன தண்ணி தான் இந்த இடத்துல தேற்றுச்சு. அதனால எனக்கு தண்ணியை ஒரு ஆளுன்னு சொல்ல முடியுமா அந்த இடத்துல? யோசிச்சு பாருங்க, சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்னா இப்ப ஃபேன் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேல எப்படி ஃபேன் ஓடுது? சுவிட்ச் போடுறோம், ஃபேன் ஓடுது. ஓடும்போது கரண்ட் பாஸ் ஆகுது, அதனால ஃபேன் ஓடுது இல்லையா? அதனால கரண்ட் சார் தான் ஓட வச்சாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவின்றது உன்னதமான தேவனுடைய பரிசுத்தமான ஆவி, வல்லமை. அந்த வல்லமை எல்லா காலங்களிலும் எதுக்காக நம்முடைய ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய வேலைக்காக, அவருடைய பிள்ளைகளை தேற்றுவதற்காக. பாருங்க, உதாரணமா ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 19-20 படிங்க. சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் முதல். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவரை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாத்தீங்களா? வசனத்தை அனுப்பி குணமாக்குறேன்னு சொல்லி இங்க சொல்றாரு. அப்ப வசனம் நம்மளை குணமாக்குது அப்படின்னா வசனம் ஒரு டாக்டரா? நல்லா யோசிச்சு பாருங்க. வசனம் நம்மளை குணமாக்குதுன்னு சொன்னோம் அப்படின்னா வசனம் டாக்டரா? அங்க ஆள் தத்துவம் கொண்டு வர முடியுமா? ஏன்னா குணமாக்குது இல்ல, கொண்டு வர முடியாது இல்ல. பாருங்க, இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 148:3 படிங்க. சங்கீதம் 148ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள்.
இங்க என்ன சொல்றார் வசனத்துல? சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது சூரியன் ஒரு ஆளு, சந்திரன் ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு ஆளு அப்படி எடுத்துக்க முடியுமா? அப்போ வேதத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த உருவகமான வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தேற்றவாளனுக்கு அர்த்தமே தவிர, தேற்றவாளன் எழுத உடனே அது ஆள் தத்துவமுள்ள கடவுள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வேதத்துக்கு முரணான ஒரு உண்மை என்றதை புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுங்களா? இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், உங்கள் பொன்னும் வெள்ளையும் துரு பிடித்தது, அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியா இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? துரு மாம்சத்தை சாப்பிடுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. துரு மாம்சத்தை சாப்பிடுமா? அப்ப துரு ஒரு ஆள் தத்துவம் இல்ல ஒரு மனிதன் சொல்லி சொல்ல முடியுமா அந்த இடத்துல? ஏதாவது இல்லைன்னா வேற ஏதாவது சொல்ல முடியுமா அந்த இடத்துல? அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. எது துரு பாருங்க, அந்த ஜன்னல் துரு பிடிச்சிருக்குன்னு சொல்றான் இல்லையா, அப்படின்னா அது அரிச்சிருன்றத சொல்ல வர்றார். அப்போ இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த துருவை ஒரு ஆளுன்னு சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் உருவகமான ஒரு பாஷைன்றதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம இல்லையா? தொடர்ந்து படிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது, அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பாத்தீங்களா? இப்ப எது கூக்குரல் இடுகிறதுன்னு சொல்லி காமிக்கிறாரு? இந்த இடத்துல எது சவுண்டு, அதாவது கூக்குரல் இடுகிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு? கூலி. அப்போ நமக்கு நல்லாவே தெரியும், கூலி எங்கேயாவது கத்துமா? கூக்குரல் வருமா வெளியில்? அதுலேருந்து வராது. அப்போ இதெல்லாம் உருவகமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. புரிஞ்சுங்களா? இதே மாதிரி இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திற்கு ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாத்தீங்களா? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போ ஒரு உருவம் இல்லாத, ஒரு கடவுளுக்குரிய ஒரு தன்மை இல்லாத அந்த வார்த்தை வசனம் மட்டும் எப்படி நியாயம் தீர்க்கும்? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவகமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய வல்லமை நமக்கு எதுக்கு? தேவனுடைய வல்லமை பரிசுத்தாக எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்காக மட்டுமே. அப்படின்னா தேவனுடைய வல்லமை இருந்தால் மட்டும்தான் சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் ரொம்ப அருமையாக சொல்லி காமிச்சார் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? அப்ப தேவனுடைய வல்லமை நமக்கு எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தியங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வல்லமையை கொடுத்தாரே தவிர வேற எதுக்கும் இல்லை. இன்னொரு வசனம் படிக்கலாமா பாருங்க. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது, அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பாத்தீங்களா? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் அதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப தேவனுடைய வல்லமை உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை, பவர் ஃப்ரம் மோஸ்ட் ஹை. எதுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுக்குரிய காரியங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவருடைய வல்லமையை பயன்படுத்துகிறார்னு சொல்லி நம்மகிட்ட தெளிவுபடுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? இதே மாதிரி கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பேசும்போது இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார். என்ன கேள்வி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பார். அதுக்கு பேதுரு தான் முதல்ல ஒரு பதிலை சொல்லுவார் இல்லையா? அந்த வசனங்களை படிக்கலாமா பாருங்க. மத்தேயுல 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், பின்பு இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஓகே, இப்படி நிறைய பதில் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பேதுருடைய பதில் என்ன பாருங்க. 16 படிங்க. 16ஆம் வசனம், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
பாத்தீங்களா, பேதுரு தெளிவா சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னார். உடனே நம்முடைய இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தினாரு, பேதுருவே நீயாக சொல்லவில்லை, இது எப்படி உனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிங்க. 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா, பரலோகத்திற்கு என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா. அப்ப பரலோகத்திற்கு பிதா எப்படி வெளிப்படுத்துவாரு அப்படின்னா, அவருடைய வல்லமையின் மூலமாக அவருடைய திட்டங்கள் என்ன பண்ணிருக்காருன்னா வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, தேற்றவாளன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் நமக்கு கொடுத்து நம்மளை ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவார்னா பலப்படுத்துவார், தேற்றுவார். உருவகமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்றதை மறந்துடக்கூடாதுன்றதை இது வரைக்கும் வசனங்களை படிச்சு நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா. இன்னும் சில வார்த்தைகள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கின்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா, மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 13, 14. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பாத்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வசனங்கள் ரொம்ப கிளியராக கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கிலீஷில் படித்தாலும் ஹீன்னு தான் போடப்பட்டிருக்கும். எதை பரிசுத்தாயை குறித்து ஹீ, தமிழில் அவர்னு போடப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அநேகர் இதை படிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆள் தத்துவம் உள்ள ஒரு தேவன் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது தேவன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. எங்கே சொன்னார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி என்பது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தினார். அந்த பரிசுத்தாவின் மூலமாக தான் தேவனுடைய திட்டங்கள், நீதி, நியாயத்தீர்ப்பு, பாவத்தை குறித்து நமக்கு சொல்ல போதுன்றதை அவர் சொல்லிக் கொடுத்தார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் தேற்றவாளன்றது பார்த்தீங்கன்னா, அது வந்து உருவகமாக சொல்லப்பட்ட வார்த்தைன்னு தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்போ இப்படி எல்லாம் சொல்லியிருக்கும் போது ஒரே ஒரு மெய் தேவன் தான் நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சிருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சிருக்கார். இப்படி எல்லா காரியங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கும் போது இந்த இடத்துல அவர்ன்ற வார்த்தை ஏன் இப்படி இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் போது, அதோடைய கிரீக் வார்த்தை பார்த்தீங்கன்னா எக்கினோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தை, EKINOS, EKINOS, எக்கினோஸ் சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்தா அவர் என்ற வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரிங்களா, அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை எப்படி எப்படிலாம் மொழிபெயர்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர், அந்த, அவள், அதை குறித்து, அந்த நாள், அந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கலாம். ஆனால் இந்த வேதத்தை மொழிபெயர்த்தவங்க இதை வந்து ஒரு உயர்தினைக்கு ஒப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பேசிட்டாங்க. காரணம் என்னன்னா, இது தேவனுடைய வல்லமையா இருக்கிறதுனால, அவங்களுடைய அறியாமையினால இதுக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு அடையாளத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்னு சொல்லி எழுதிட்டாங்கன்றதை நீங்க மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, தொடக்கத்திலேயே அநேக பாயிண்ட்டை நம்முடைய ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். எங்கெங்கெல்லாம் தெளிவுபடுத்தலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுளுக்குரிய ஒரு தன்மைகள் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம், எதுவுமே கிடையாது. பரலோகத்தில் ஒருவேளை ஆவியான இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம், அங்கேயும் கிடையாது. குடும்பத்தில் இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம், அங்கேயும் கிடையாது. அப்படின்னா தேவன் என்ன தெளிவுபடுத்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தேவனுடைய வல்லமையை தவிர இது ஆள் தத்துவமல்ல, கடவுள் இல்லைன்னு சொல்லி காமிச்சாரு. இந்த வல்லமைக்கு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக யார் பேசினாலும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்க மாட்டேன்றதையும் தெளிவுபடுத்தி காமிச்சார் இல்லையா. அப்ப இன்னும் அநேக உண்மைகள் வர காத்திருக்கிறது. இது இதோட முடியல. இந்த வார்த்தைகளுக்கு இன்னும் அதிகமான விளக்கங்களை அடுத்த ஒரு பாகத்துக்குள்ளாக என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் இல்லையா. அது வரைக்கும் இப்ப சொல்லப்பட்ட வார்த்தைகளை நல்லா தியானம் பண்ணி பாருங்க. அவருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.